ஃப்ளட்டரை வந்து சிஸ்டம்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும்னு தெரியலனா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். எண்ட் ஆஃப் த வீடியோல ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணி, அதுல வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். இது உங்க டெக்டாக் தமிழ். இன்னைக்கான வீடியோ டெக் டியூட்டோரியல் மச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட சிஸ்டம்ல இருக்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து எட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எட்ஜ்ல நான் டைப் பண்றத டைப் பண்ணிக்கோங்க. flutter.dev அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ flutter.dev. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் flutter.devல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ண சொல்ல. நான் வந்து விண்டோஸில் தான் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ விண்டோஸ் டச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆப் இருக்குது, அது வந்து ஆண்ட்ராய்ட். ஓகே, ஸோ நான் ஆண்ட்ராய்ட் டச் பண்ணோன்னா எனக்கு வந்து அடுத்த பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து நான் வந்து எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எஸ்டிகேனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஃப்ளட்டரை வந்து இங்கே என்னோட சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, நான் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் தென் இன்ஸ்டால் ஃப்ளட்டர்னு இருக்குல்ல. ஓகே, ஸோ இந்த ஜிப் ஃபைல் ஸ்டேபிள் ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டச் பண்ணோன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால நான் இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருந்தீங்களோ அதில் போய் செக் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸில் இருந்துச்சுன்னா டவுன்லோட்ஸில் நான் வந்து டாக்குமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர்ன்ற இங்கே வந்து ஜிப் ஃபைல் எனக்கு ஷோ ஆகுது. இந்த ஜிப் ஃபைலை நான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துருந்தேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்த அப்புறம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும் ஃப்ளட்டரை. நான் அது எங்கே ஸ்டோர் பண்ணுறேன்னா, ப்ரௌஸ் டச் பண்ணிட்டு என்னோட சி டிரைவ்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சி டிரைவ்ல வந்து எஸ்ஆர்சின்ற ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க. கிரியேட் பண்ண அப்புறம் இங்கே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நியூ கொடுத்து ஃபோல்டர் கொடுத்து ஸோ எஸ்ஆர்சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்சி ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். ஓகே, ஸோ எஸ்ஆர்சியில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். எஸ்ஆர்சி டச் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சி டிரைவில் எஸ்ஆர்சியில் ஸ்டோர் ஆக போது. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டோம்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக முடிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டனால நான் இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் போயிட்டு அந்த ஃபோல்டரில் செக் பண்ணி பார்த்தேன்னா ஸோ ஆல்ரெடி ஃப்ளட்டர் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இருக்குது. ஸோ இப்போது இந்த டேரக்டரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளட்டர் டேரக்டரி ஓப்பன் பண்ண அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பின்னுன்ற ஒரு டேரக்டரி இருக்கும். அதாவது இந்த ஃபோல்டரை டச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஸ்டெப் 2ல் இருக்கும். அதாவது என்விரான்மெண்டல் பாத் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது இல்லைன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு நம்மளோட ஃப்ளட்டர் இருக்குதுன்ற ஒரு விஷயமே தெரியாமல் போயிடும். அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு ஒரு வழி காட்டுறோம், இங்கே தான் ஃப்ளட்டர் இருக்குது, நீ போய் எடுத்துகிட்டு வந்துக்கோன்ற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்ற காட்டுறேன். இப்போ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பின் டேரக்டருக்குள்ள வந்த அப்புறம் டாப்ல பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பாத் காப்பி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த சைடில் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னா கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் பாத் ஷோ ஆகும். அதாவது ஷி எஸ்ஆர்சி ஃப்ளட்டர் பின். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ண அப்புறம் நான் வந்து கேன்சல் கொடுத்துட்டு இப்போ நான் என்விரான்மெண்டல் பாத் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது சர்ச்சில் போயிட்டு எடிட் த என்விரான்மெண்டல் வேரியபிள்னு உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் ஷோ ஆகும். ஓகே, இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் ஷோ ஆகும். இந்த பாப்அப்பில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் தெரியும். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண அப்புறம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. இந்த சிஸ்டம் வேரியபிள்ஸில் தான் நம்மளோட ஃப்ளட்டரோட பாத்தை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து நியூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நியூன்னு கொடுத்தப்பறம் வேரியபிள் நேம் கேட்கும். யூசர் டிஃபைன்னா நீங்கள் என்ன நேம் என்ன கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ளட்டர் ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வேரியபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே காப்பி பண்ணோம்ல, அந்த காப்பி பண்ண ரிலேட்டிவ் பார்த்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளட்டர் ஹோம் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. அதாவது பாத்தில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றது ஷோ ஆகுது. ஓகே, இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு தென் வந்து எகைன் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஃப்ளட்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ நான் வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ விஎஸ் கோட் ஓப்பன் ஆயிடுச்சு. விஎஸ் கோடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். விஎஸ் கோடில் வந்து நம்ம ஃப்ளட்டர் வந்து யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும்னா ஸோ இங்கே எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். எக்ஸ்டென்ஷன் டச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் டச் பண்ண அப்புறம் நான் டைப் பண்ணுறதை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டர் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர்ன்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அடுத்த எக்ஸ்டென்ஷன் டாட்
ஸோ டார்ட் என்னன்னா ஃப்ளட்டரில் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் டார்ட். டார்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ டார்ட்டையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா ப்ராஜெக்ட் வந்து புது ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஸோ நியூ ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+P. ஸோ உங்கள் கீபோர்டில் Ctrl+Shift+P டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளட்டர் நியூ ப்ராஜெக்ட் டச் பண்ணிடலாம். டச் பண்ணோன்னா அப்ளிகேஷன், ஸோ அப்ளிகேஷன் டச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேரக்ட்லி எங்கே ஸ்டோர் பண்ணுறது உங்கள் அப்ளிகேஷன்னு கேட்கும். நீங்கள் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறீங்களோ அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தப்புறம் நேம் கேட்கும். நான் வந்து டெமோ ஆப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டெமோ ஆப் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துறேன். ஒன்ஸ் நான் என்டர் டச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது அந்த டெம்ப்ளேட் இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு வந்து மெயின் டாட் கோட் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த கோட் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சா? அப்படி ஓப்பன் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு ஃபைல் இந்த மாதிரி தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா லிப்ன்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த லிப் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டாட்ன்ற ஃபைல் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டாட் லாங்குவேஜில் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட்டை நீங்கள் வந்து எமுலேட்டரில் பார்க்கலாம். அந்த எமுலேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஸோ ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட க்ரோமில் வந்து அவுட்புட் ஷோ ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் உங்கள் அப்ளிகேஷன். ஸோ இப்படி தான் ஃப்ளட்டரை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், விஷுவல் ஸ்டுடியோ கோடில் செட் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு இது மாதிரி வேணும், நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோ, டெக் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா ஆல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானில். ஸோ அப்படி டச் பண்ணிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.